வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா மடக்கு பணியாரம்னு சொல்கிறது. இது எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. இதுக்கு என்னன்னா பச்சரிசி மாவுங்க நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பவுலில் வந்து 2 பவுல் மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னங்கிறத நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் எடுக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த 1 கப்பு மாவை நான் அதில் கொட்டி சலிச்சுக்கிறேன். எப்பயும் சலிச்சுட்டு போட்டோம்னா நம்மளுக்கு அது இதாக இருக்கும். இந்த மாதிரி சலிச்சுக்கிறணும். 2 கப் மாவு நான் சலிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சலிச்சு வச்சாச்சு. எந்த பவுலில் நம்ம வந்து எடுக்கிறோமோ அதில் பாதி பங்கு போடணும். சுகர் பாருங்கள், இதில் ஒரு இது எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இங்கே சுகரை பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டாச்சு. நம்ம அப்படியும் சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். போட்டுக்குவோம். இப்போ 2 முட்டைங்க, 2 முட்டையும் நான் மிக்சி ஜார்லேயே போட்டு நான் அப்படியே ரோல் பண்ணி ஊற்றிக்கிற போகிறேன். அப்படியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கிட்டாச்சு. அதையும் அப்படியே ஊற்றிக்கிடுவோம். அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் சூடு பண்ணி ஊற்றணும். பாருங்கள், நெய் சூடு பண்ணிட்டேன். நெய்யை நல்லா ஊற்றிட்டு அதுக்கு வந்து கொஞ்சோன்னு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் எடுத்து காட்டும். பாருங்கள், கொஞ்சோன்னு உப்பு போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் பால் வந்து கெட்டி பால் எடுத்து வச்சுக்கிறணும். பாருங்கள், நான் தேங்காய் பால் நல்லா கெட்டி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நான் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் தண்ணி கூடிருச்சுன்னா அது நம்ம கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால் இங்கே பாருங்கள், ஏன்னா நம்ம ஜீனியும் வந்து நம்ம பொடிச்சு போட்டிருக்கோம், அதுலேயும் இருக்கும் நம்மளுக்கு. இப்படியே போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாவு மாதிரி உருட்டி வச்சுட்டேன். நான் அதுக்கு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏன்னா நம்ம பனியாரம் மடக்கி வச்சுட்டு அதில் நம்ம எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஆயிலில் போட்டு எடுப்போம். நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ, பெரிய பனியாரம் தேவைனாலும் பெரிய சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம், சின்னது தேவைனாலும் இந்த அளவு எடுத்துக்கிட்டு இப்படி உருட்டி வச்சுக்கிடுவோம். உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் தட்டி இந்த மாதிரி பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி மாவில் கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் வச்சு இந்த மாதிரி இது பண்ணணும். நான் இன்னொரு மாதிரி மாடலில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், அதாவது பிஸ்கட் டைப்பில். இது வந்து இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம வேணுங்கிற டைப்பில் பண்ணிக்கலாம். இந்த கேப் அளவும் இந்த கேப் அளவும் பிஸ்கட் மாதிரி பண்ணிக்கிடுவோம். அது கொஞ்சோன்னு அரிசி மாவு நம்ம தடவிட்டு மாவு நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம போட்டுட்டு எப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த கேப் அளவில் நம்ம வேணுங்கிற இது ரொம்பவும் லேசாக போட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், போட்டு இந்த ஒன்று பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம வேணுங்கிறத பண்ணிக்கலாம். இதிலே குட்டியாக போடணும்னா இந்த சின்ன கேப்பில் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிசைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். நான் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. மடக்கு பணியாரத்தில் 4 போட்டிருக்கேன், டைமண்ட் ஷேப்லேயே போட்டிருக்கேன், ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன், ஸ்கொயர் ஷேப்லேயும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், பெரிய ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன், மற்றது பூரா ரவுண்டில் போட்டிருக்கேன். இந்த கொசுரை மட்டும் இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. இதுதான். இனி நம்ம பொரிச்சிட்டு எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஆயில் ஊற்றி, ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நான் வந்து ஃபார்ச்சூன், இங்கே பாருங்கள், ஃபார்ச்சூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து இந்த பெரிய போடுவோம். பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பொரிச்சாச்சு. ஆயில் பாருங்கள், அவ்வளோ இழுக்கலை, கம்மியாக தான் இருக்குது. இப்போ
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து மடக்கு பணியார டிசைனில் போட்டோம் பாருங்கள், அந்த இது. அது போக ஸ்கொயர் டைப்லேயே இருக்குது, ட்ரையாங்கிள் டைப்பில் இருக்குது, டைமண்ட் டைப்பில் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த பாட்டில் கேப் அந்த டைப்பில் இருக்குது. அப்படியே சவுண்டு கேட்குதா? சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வருஷம் சென்று நானே இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எப்போயும் செய்வேன், இன்றைக்கி ரொம்ப நாள் சென்று செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ், ஸ்வீட் ஸ்நாக்ஸ். இந்த கொசூர் சொன்னேன் பாருங்கள், அதை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.